வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோல நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்ல இருக்கிற பேட்டரி லைஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம பண்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நல்லா கண்டினியூஸா புரியும், டீடைலாவும் புரியும். நம்ம சேனல்ல புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபருக்கும் லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு போட மோட்டிவேஷனா இருக்கு. நம்ம இந்த வீடியோல நான் மேக் பண்ணிருக்கோம்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்ல இருக்கிற பேட்டரி லைஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஃபோன்ல பேட்டரி லைஃப் ட்ரைன் ஆகிறதுக்கு காரணம்னால பேக்ரவுண்ட்ல ஆப்ஸ் ரன்னிங்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரைட்னஸ் ஆன்ல அதிகமாக வச்சிருப்போம், ஆட்டோ பிரைட்னஸ் வச்சிருப்போம். அதே மாதிரி லொக்கேஷனு, அப்புறம் வைஃபை, அப்புறம் டார்க் மோடு, இதெல்லாம் நிறைய ஃபியூச்சரை நீங்க ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஃபியூச்சர்லாம் உங்களுக்கே தெரியாம ஆன்ல தான் இருக்கும், பேக்ரவுண்ட்ல ரன்னிங்ல தான் இருக்கும். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி எப்படி நம்மளோட பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு போன்ல பேசிக்கா போன் வாங்க சொல்ல பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும் பேட்டரி லைஃப். ஆனா நம்ம ஒரு 6 மந்த்தோ ஒரு 7th மந்த்தோ அந்த மந்த்லாம் கடந்து போகும்போது நம்மளோட பேட்டரி லைஃப் ரொம்ப அடியாகும். ஏன்னா நம்ம ஃபோன் வாங்கணும் எப்பவுமே எல்லாரும் என்ன பண்ணுவோம், 10 மணி நேரம் 20 மணி நேரம் சார்ஜ் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல ஃபோன் ஸ்டோர்லேருந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஆனால் அதை தவற மட்டும் பண்ணாதீங்க. இப்போ வர டெக்னாலஜி நீங்கள் எவ்வளோ 100% சார்ஜ் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். உள்ளே ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும். நீங்கள் எவ்வளோதான் ஓவர் சார்ஜ் போட்டாலும் உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக சார்ஜ் ஆகாது. நம்ம அதிகமாக ஃபோனை ரொம்ப ஹீட் ஆக்கக்கூடாது. ஹீட் சுச்சுவேஷனில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டரி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு இடத்துல ஒரு வெயில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு இடத்துல வெயில் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு கேமோ நல்லா ஹெவியான கேம்லாம் எடுத்துக்காட்டு நம்ம PUBGல ஹெவியான கேம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு வெயில் இருக்கிற இடத்துல நீங்கள் விளையாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா கூட உங்கள் பேட்டரி அப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா கூட உங்கள் பேட்டரி ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இதெல்லாம் ட்ரெயின் ஆகாமல் நம்மளோட பேட்டரியோட லைஃப் ட்ரெயின் ஆகாமல் நம்ம எப்படி 90% 20% வரைக்கும் நம்ம ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு நோண்டுறதுக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த பேட்டரி லைஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம பேட்டரி எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா நம்மளோட ஃபோன் வந்தோடனே அப்டேட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அப்டேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் வாங்கிட்டு அந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த கூகுளில் சொல்லுவாங்க இதில் பேட்டரி எரர் இருக்குது, பேட்டரி இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த அப்டேட்லாம் பண்ணி நீங்கள் ஒரு அப்டேட் வருதுன்னா அந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் கூகுளில் போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோன் மூலமாக செட்டிங் பண்ணிட்டு நம்ம பேட்டரி எப்படி ப்ரோ சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஒரு மொத்தமாக முடியுதுன்னா கூட ஓரளவுக்காச்சும் கொஞ்சமாச்சும் உங்கள் பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்ல MI 12 வந்திருக்கு. இப்போ ரெட்மி ஃபோனில் MI 12 வந்திருக்கு. அதில் ரொம்ப பக் இருக்குனால பேட்டரி ரொம்ப ட்ரைன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். MI 12 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டவுன்கிரேட் பண்ணிக்கோங்க. MI 12 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக MI 11க்கு வந்துடுங்க. அப்போ தான் உங்கள் பேட்டரி லைஃப் ஒன்றும் சூப்பராக இருக்கும். நம்ம ரெண்டாவது என்ன சொல்ல போகிறோம்னா நம்ம ஃபோனில் எல்லாருக்கும் டார்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த டார்க் மோடு எனேபிள் பண்ணி ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட பேட்டரி ஃபஸ்ட்டு லைட் மோடில் யூஸ் பண்ணும்போது ட்ரைன் ஆகுது. இப்போ டார்க் மோடில் ட்ரைன் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஃபோனில் வால்பேப்பர் லைவ் வால்பேப்பர்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா. நம்ம ஃபோனில் ஒரு அனிமேஷனு, எதனா ஒரு போர்ட்ஸ் ஓடுற மாதிரி, ஒரு அருவி ஓடுற மாதிரி நம்ம வால்பேப்பர்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி வால்பேப்பர் வச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த வீடியோ ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணாலும் அந்த வீடியோ ரன் ஆகிட்டே இருக்கனால தான் உங்கள் பேட்டரி பேக்ரவுண்டில் கன்சியூம் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஃபோன் மூலமாக இப்போ பார்க்கலாம் எப்படி பேட்டரி சேவ் பண்ணுறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, வீடியோவில் பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு காரணம் நம்ம ஃபோனில் தான் நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால, நம்ம ஃபோனில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளோட பேட்டரி லைஃப் ரொம்ப கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதில் தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபோன் மூலமாக நிறைய செட்டிங் பண்ண போகிறோம். இந்த செட்டிங் பார்த்து நீங்களும் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் பேட்டரி லைஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்களே இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட பேட்டரி லைஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்.
நம்ம வந்து முதல்ல நான் பார்க்க போறோம்னா வந்து சரி இந்த மாதிரி வந்து டார்க் வால்பேப்பராக இருக்கக்கூடாது. நம்ம ஃபோனில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து டார்க் வால்பேப்பராக வைக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி என்ன மாதிரி வால்பேப்பரை வைக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த மாதிரி டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்காக, இந்தமாரி பிளாக்காக இருக்கிற வந்து வால்பேப்பர் வச்சிங்கன்னா கூட உங்களோட ஃபோன் வந்து பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ரெண்டாவது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் பேனில் வச்சிங்கன்னா பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் மியூட்டு, லொக்கேஷனு, ஹாட்ஸ்பாட்டு, வைப்ரேஷன், இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வந்து செட்டிங்ஸில் வந்து பார்க்க போகிறோம். செட்டிங்ஸில் போனீங்கன்னா வந்து டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளே போனதில் வந்து டார்க் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்க் மோடு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். எம்ஐயில் வந்து 2.0 சொல்லிட்டு ஒரு டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸில் வந்து வைஃபை வாங்க. வைஃபைல வந்து வைஃபை அசிஸ்டண்ட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இது உள்ளே போனீங்கன்னா வந்து இது வந்து ஆனில் இருக்கும் எல்லாருக்கும், சரிங்களா. இது வந்து என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக்ரவுண்டில் வந்து வைஃபை எங்கன்னா சர்ச் ஆகினே இருக்கும், அப்படியே சர்ச் பண்ணினே இருக்கும். நம்ம வந்து வைஃபை ஆன் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. இதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா வந்து ரெண்டுமே ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் வந்து இந்த வைஃபை ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் வந்து லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம். வந்து லாக் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்களா லாக் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இருக்குது, கிளான்ஸி ஃபார் எம்ஐன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, வந்து நானும் யூஸ் பண்ணின்னு தான் இருக்கேன். இது வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட டேட்டா வந்து கன்சியூம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து வால்பேப்பரை வந்து ஃபோனில் வந்து செட் ஆகிடுது, சரிங்களா. இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களோட வந்து பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ப்ரைவேசி ப்ரொடெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து லாஸ்ட்டு வந்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் தொட்டிங்கன்னா மேலே வந்து பேட்டரி ஆப்டிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரி ஆப்டிமேஷன் உள்ளே போனால் வந்து இதில் வந்து உங்கள் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்கும் பேக்ரவுண்டில், புரியுதுங்களா. பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நெட் ஆன் பண்ண ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி, யூடியூப்ல இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட மெசேஜ்லாம் வருது பார்த்தீங்களா, நீங்கள் நெட் ஆன் பண்ணணும், அதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து சிஸ்டம் லான்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்டம் லான்ச்சர் கூட நம்மளோட பேட்டரி வந்து ரொம்ப ட்ரெயின் போகுது. அதனால நம்ம பண்ண போனோம் ஆப்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட வந்து பேட்டரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்தமாரி எல்லா ஆப்பும் வந்து ஆப்டிமைஸ்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பேட்ரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் உள்ளே போனீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லோரும் வந்து பேட்ரி சேவ் மோட் ஆன் பண்ணி வந்து வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், உங்களோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த பேட்டரியோட ஆப்ஷன் மேலே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸில் வந்து பேட்டரி சேவ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் வராது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டோன்ட் வேக் ஸ்க்ரீன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து சேரும். ஆப் சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயும் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இந்த செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபோனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போனா எனக்கு வந்து கூகுள் ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நான் என்னோடய ஃபோட்டோஸ் வந்து பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும். நீங்களாம் வந்து என்ன பண்ணால் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஆப் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன்னே ஆகாது. உங்களோட நெட்டும் வந்து கொஞ்சம் கன்சியூம் ஆகாது. உங்கள் நெட்டும் வந்து டேட்டாவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது மூலமாகவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட்டுன்னு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஆப்ஷனை வந்து ஆட்டோ ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, ஸ்னாப்டீல், ஸ்க்ரீன் ரெக்கார்டு, ஃபோன்பே எல்லாமே வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. எனக்கும் வந்து இந்த வால்பேப்பர் கர்சர் வந்து ஆஃபில் தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு பேக்ரவுண்டில் சொன்னால ரன் ஆகிட்டே இருக்குது. அதனால் என்னோடய டேட்டாவும் கன்சியூம் ஆகுது, என்னோடய பேட்டரி வந்து ரொம்ப கன்சியூம் ஆகுது. நீங்களாம் அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா கூட உங்களோட பேட்டரியை வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வந்து ட்ரிக்ஸு சொல்கிறேன். இந்த ட்ரிக்ஸு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த எம்ஐ வெர்ஷன் 12 இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த எம்ஐ வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 டைம்ஸ் வந்து டேப் பண்ணிங்கன்னா வந்து யுவர் ஏர் டெவலப்பர் ஆன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கடைசியாக போய்ட்டு வந்து அடிஷ்னல் செட்டிங்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்க்கு, அது போய்ட்டிங்கன்னா கீழே வந்து டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனபிள் ஃபார் விண்டோஸ்னு இருக்குது. அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டு
ப்ராசஸ் லிமிட் உங்களோட பேக்ரவுண்டில் வந்து எவ்வளோ ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண சொல்லுது. எப்படி தெரியுமா, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாவோ வந்து எல்லாம் வந்து ரீசெண்ட் ஆப்பில் வைக்கும் போது அப்படியே நீங்கள் தொட்டோன்னு கரெக்டாக வந்து நீங்கள் எதில் விட்டீங்களோ அதிலே வந்து ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கனால உங்களோட பேட்டரி வந்து கன்சியூம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் வந்து இதில் வந்து ஒரு 4 3 வச்சுக்கினா கூட உங்கள் ஃபோனோட கெப்பாசிட்டி பொறுத்து உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப கன்சியூம் ஆகிறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும். உங்களோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா செட்டிங்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 6 ஹவர் நட்டிங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் வந்து யூசேஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் பேட்டரி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்களே இந்த செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருன்னா பேட்டரி ட்ரைனேஜ் இஷ்யூ இருக்குன்னா கண்டிப்பாக அவருக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.